ஸ்ரீ சௌனகான்வய பயோனதம் பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருலப்த ஜனிட்டகந்தம் ஸ்ரீ வேதாந்தேக்ம வசீகண பிரவீணம் ஸ்ரீ தேகலீஷ குருவரிய மகம் பிரபத்தே ஸ்ரீ சைலேச தயாபாட்டம் தீபத்யாதி குணானவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். நான்காம் பாசுரத்தின் அவதாரிகை. உபய விபூதிக்கும் தலைவனான நாராயணன், அதாவது நித்திய விபூதியான வைகுண்டத்திற்கும் இந்த லீலா உபூதியான இந்த பூமிக்கும் பகவானே, அதாவது கண்ணனே தலைவனாக உள்ளான். இப்படிப்பட்ட கண்ணன் இந்த ஆயர்பாடியில் பிறந்து இங்கிருக்கும் கோபிகைகளுக்கு அவர்களிட்ட காரியத்தை தன்னுடைய காரியமாக எண்ணி எந்தவித பயனையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்காக காரியத்தை செய்தான். இதை கண்ட வருணதேவர் பகவானுடைய பக்தர்களான அந்த கோபிகைகளுக்கு தானும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று எண்ணி இவர்களிடம் வந்து, நீங்கள் போன பாசுரத்தில் மழையை வேண்டினீர்கள் அல்லவா, அதாவது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து என்று மழையை வேண்டினீர்கள் அல்லவா, நானே அந்த மழைக்கு அதிபதி. சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எவ்வாறு கைங்கரியம் செய்ய வேண்டும், நான் உங்களுக்கு எப்படி மழையை பொழிய வேண்டும் என்று வருண பகவான் கேட்க, அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுவதுதான் இந்த நான்காம் பாசுரம். மேலும் இந்த பாசுரத்தில் தாயார் வருண பகவானுடைய அந்தர்யாமியாக எழுந்தளிருக்கும் பகவானை கூறுகின்றார். அதாவது அவர்களுக்கு வருண பகவானுக்கு உள்ளிருக்கும் பகவானை தாயார் பாடுகின்றார். மேலும் இந்த பாசுரத்தில் அந்நிய சேஷத்துவம் கழிய வேண்டும் என்று கூறுகின்றார். அதாவது இந்த கண்ணனுடைய பக்தர்களுக்கு மற்றைய தெய்வங்கள் தானே வந்து பலனை கொடுக்கிறார்கள். ஆகையால் அந்நிய சேஷத்துவம் கழிய வேண்டும் என்று கூறியுள்ளார். நான்காம் பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீர் கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆதேதி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரத்து பாழியான் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றறிந்து தாழாதே சாங்க முறைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மாழ்கறி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆழிமழை கண்ணா. இந்த பாசுரத்தில் தாயார் 3 இடத்தில் ஆழி என்று கூறுகின்றார். முதல் 2 இடத்தில் ஆழி என்றால் கடல் என்று அர்த்தம். 3வது இடத்தில் ஆழி என்றால் பகவானுடைய சக்கராயுதம் என்று அர்த்தம். ஆழிமழை கண்ணா. இங்கு ஆழிமழை கண்ணா என்று வருண பகவானுடைய அந்தர்யாமியாக எழுந்தளிருக்கும் பகவானை கூறுகின்றார். ஆழிமழை கண்ணா, ஒன்று நீர் கைகரவேல், நீ எங்களுக்கு மழையை பொழிய வேண்டும். எப்படி என்றால், உன்னுடைய கையில் கொஞ்சம் கூட மழையை வைத்து கொள்ளாமல் அனைத்து மழையும் நீ எங்களுக்கு மழையாக கொடுத்துவிட வேண்டும் என்று கூறுகின்றார். ஒரு குழந்தையிடம் நாம் ஒரு இனிப்பு இருக்கின்றது என்று நாம் கூறினோமே, ஆனால் அந்த குழந்தை நம்மிடம் இருக்கும் அனைத்து இனிப்பையும் அது கேட்கும். அதே போன்று தாயாரும் உன்னிடம் கொஞ்சம் கூட மழையை வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் நீ எங்களுக்கு மழையாக கொடுக்க வேண்டும் என்று தாயார் அருளி செய்கின்றார். ஆழிமழை கண்ணா, ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு தேதி. இங்கு ஆழி என்றால் கடலை தான் குறிக்கின்றது. ஆழியிலிருந்து உனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நான் சொல்லும் இடத்திற்கு சென்று நீ தண்ணீர் எடுத்துக்கொள். இங்கிருக்கும் நீர்நிலைகளிலிருந்து நீ எடுத்துக்கொள்ளாதே. பெரிய கடல் இருக்கின்றது அல்லவா, அந்த கடலில் இந்த கரையில் இருக்கும் தண்ணியை நீ எடுக்காது. ஆழியுள் புக்கு முகந்து கொடு தேதி. இங்கு 2வது இடத்தில் ஆழி என்று வருகின்றது. இங்கு ஆழி என்றால் கடலைத்தான் குறிக்கின்றது. இந்த வருண பகவான் தாயாரிடம் கேட்கின்றார், இவ்வளவு மழை பொழிய நான் எங்கு சென்று தண்ணீரை எடுத்துக்கொள்வது என்று கேட்கின்றார். அதற்கு ஆண்டாள் தாயோரும், இங்கிருக்கும் ஏரி குளம் குட்டை இதிலிருந்தெல்லாம் நீ தண்ணீர் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் இங்கு தண்ணீர் கொஞ்சம்தான் இருக்கும். நீ சென்று கடலில் சென்று நீ தண்ணீரை எடுத்துக்கொள். அதுவும் கரையில் இருக்கும் தண்ணியை நீ எடுக்காதே. ஆழியுள் நடுவில் இருக்கும், அதாவது கடலுக்கு நடுவில் இருக்கும் தண்ணீரை நீ எடுத்துக்கொள். அதுவும் மேலே இருக்கும் தண்ணியை நீ எடுக்காதே. அந்த கடலுக்கு உள்ளே இருக்கும் தண்ணியை நீ எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் நிறைய தண்ணீர் கிடைக்கும்.
அந்த தண்ணீர் அனைத்தையும் நீ முகந்து அதாவது குடித்து நீ எங்களுக்கு மழையாக பொழிய வேண்டும் என்று தாயார் கூறுகின்றார். ஆழியில் புக்கு முகந்து கொடுஆ தேதி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து நீ எங்களுக்கு சாதாரணமாக மழையை பொழியக்கூடாது. எப்படி என்றால் ஊழி முதல்வன் பகவான் இந்த உலகத்தை முழுங்கிக் கொண்டு கருமையான நிறத்தில் பிரளய காலத்தில் இருப்பான் அல்லவா, அவனை போன்ற நிறத்தில் நீ மேகத்தை உன்னுடைய உருவத்தை கொண்டு நீ எங்களுக்கு மழையை பொழிய வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அவனுடைய உருவம் போலே நீ உன்னுடைய உடலை கருத்து கொண்டு நீ எங்களுக்கு மழையை கொடுக்க வேண்டும். பாழியான் தோளுடைய பத்மநாபன் கையில் இங்கு பாழியான் என்றால் அழகிய தோளை உடையவன் மற்றும் வீரமான தோளை உடையவன். சுவாமி பெரியாழ்வார் சாதிக்கின்றார் மல்லாண்ட தின்தோல் என்று, அதாவது மல்லர்களை அழித்த தின்தோல் அதாவது வீரமான தோல் என்று அர்த்தம். இதையே ஆண்டாள் தாயார் சாதிக்கின்றார் பாழியான் தோளுடைய என்று. பத்மநாபன் கையில் இங்கு பத்மநாபன் என்றால் நாபிக் கமலத்தில் தாமரையை உடையவன். அந்த தாமரையில் பகவானே பிரம்மாவை படைத்தவன். இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணது பிரம்மா, ஆனா அந்த பிரம்மாவையே படைத்தது இந்த பகவான். முன்பு தாயார் கூறிய மாதிரி ஊழி முதல்வன் என்றால் இந்த உலகத்தை அழிப்பவன். இங்கு பத்மநாபன் என்றால் பிரம்மாவை படைத்தவன். பகவானே இந்த உலகத்தையும் படைக்கிறான், அழிக்கிறான், காட்கின்றான். ஆகையால் இந்த முத்தொழில்களையும் பகவானே பார்க்கின்றான். இதே சுவாமி திருமங்கையாழ்வார் சாதிக்கின்றார் பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து என்று சாதிக்கின்றார். ஆழிபோல் மின்னி வலம்புரிபோல் நின்றறிந்து இந்த மழை எப்படி பெய்ய வேண்டும் என்றால் பகவானுடைய கையில் இருக்கும் சக்கராயுதத்தை போன்று இருக்க வேண்டும். இந்த சக்கராயுதம் கோடி சூரியனின் பிரகாசம் உடையது. அதே போன்று பிரகாசமுடைய மின்னலை எனக்கு மழையுடன் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று தாயார் சாதிக்கின்றார். வலம்புரி போல் நின்றறிந்து அவனுடைய பாஞ்சசன்யம் இருக்கின்றது அல்லவா, அந்த பாஞ்சசன்யத்துடன் சத்தத்தை கேட்டால் அவனுடைய பக்தர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் வரும். அவனுடைய எதிரிகளுக்கு ஹிருதயத்தில் ஒரு பயம் உண்டாகும். அதே போன்று நீ எங்களுக்கு இடியுடன் சேர்ந்த மழையை கொடுக்க வேண்டும். இதை நாம் எங்கு காணலாம் என்றால் மகாபாரத போரில் பகவானுடைய பாஞ்சசன்யத்தினுடைய ஒளியை கேட்டு துரியோதனன் பயப்படுவான். அதே போன்று நீ எங்களுக்கு இடியுடன் சேர்ந்த மழையை கொடுக்க வேண்டும். ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றறிந்து தாழாதே சாங்க முறைத்த சரமழி போல். இங்கு பகவானுடைய வில்லிலிருந்து எப்படி அம்புகள் வருமோ அதே போன்று மழையை நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு அரசர் வில்லிலிருந்து அம்புகளை எய்தினார் என்றால் அந்த அம்பை அவராலும் தடுக்க முடியாது. அதே போன்று நீ எங்களுக்கு சரமழையை போன்று நீ எங்களுக்கு மழையை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வாழ உலகினில் பெய்திடாய். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் வாழ வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மாழ்கறி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நாங்களும் இந்த பாவை நோன்புக்காக நீராட வேண்டும். ஆகையால் இந்த மழை எங்களுக்கு பெய்ய வேண்டும் என்று தாயார் அருளி செய்கின்றார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம். திருக்கோயிலூர் எம்பெருமானார் ஜீய சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.